இனிமேல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நம்ம பார்க்க போகிறோம். நான் பிளாக் பட்லர் சீசன் எபிசோட் 23 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்க முன்னாடி போன எபிசோட் எல்லாமே பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ அந்த எபிசோட் தெளிவாக புரியும். அதே மாதிரி இந்த எபிசோட நாளைக்கு வரப்போகிற எபிசோட தான் கடைசி எபிசோடாக கூட இருக்கலாம். ஏன்னா 24 எபிசோட முடிஞ்சது இந்த ஃபர்ஸ்ட் சீசனே. அதுக்கப்புறம் செகண்ட் சீசன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு எபிசோடில் எடுத்து அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அனுப்பி போடலான்னு இது அதுக்கு முன்னாடி வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி போட முடியும். அதுக்கப்புறம் நான் ஓட்டிங்கும் வைக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பழசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணால் போதும். சரி, வளர்ந்து பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜன் வித் தமிழ். நான் உங்கள் கோஜா கைஸ். ஃபர்ஸ்ட்டில் என்ன கட்டுறாங்கன்னா நம்ம சினியில் வந்து ஆச்சரியமாக அந்த இடத்த பார்க்குறேன். என்னத்தை பார்க்குறேன்னா அந்த இன்லாண்டு அவன் கண்ணுக்கு முன்னாடி நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம கிரீமரோட ஹெட்டும் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவார்னா அண்டர்டேக்கர் வந்துட்டு நான் இங்கே நிறைய சோல்ஸை கலெக்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படி சொல்லும்போது உங்கள் சோலையும் தான் அப்படி சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிரும். அப்போ தான் அவன் கண் கூட பார்ப்பான் அந்த இடமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அவன் நெருப்பு அனலாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல இப்போ அந்த இன்லாண்டை காட்டும்போது அங்கே நம்ம கிரிமர் வந்து பார்த்துட்டு எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. அப்போ அடுத்த சீனில் என்ன காட்டுவாங்கன்னா நம்ம வால்டர் தான் காட்டுவாங்க. வால்டர் ராணிக்கிட்ட பேசிட்டு இருப்பார். நம்ம நினச்சபடி எல்லா பிளான் நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் நம்ம தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, அன்க்ளீனான பர்சன் எல்லாரும் க்ளீன் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குயினும் ஆமான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கட்டும் போது தான் தெரியும் அவங்களோட ஹஸ்பண்டோட உடலையும் இவங்க உடலையும் சேர்த்து வச்சு தச்சிருப்பாங்க. அப்போ தான் தெரியும் அந்த உடம்பு வேறு அழுகிக்கிட்டே வரும். ஏன்னா அவங்க செத்து போயிட்டாங்கல்ல. அப்போ வால்டர் சொல்லுவோம் இதை நான் ஹீல் பண்ணிடுறேன்னு சொல்லும்போது இல்லை வேணாம் என் ஹஸ்பண்டோட உடம்பு எனக்கு இருக்கட்டும் அப்படி சொல்லும்போது தான் இவங்க இப்படி பண்ணுறதை பார்த்தோன்னே வால்டர் என்ன சொல்லுவோன்னா நீங்களும் அன்க்ளீனாக தான் இருக்கீங்க ராணி அப்படி சொல்லிட்டு அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பும்போதே நம்ம வானத்திலே பறந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது சொல்லுவான் ஏன்னா ஆண் பெண்ணு நீங்கள் 2 பேரும் மனுஷங்களை தனித்தனியாக இருக்காங்க, ஆனால் 2 பேருமே அன்க்ளீனாக தான் இருக்காங்க, அதனால எல்லாரையும் கொன்னா கூட எனக்கு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா அந்த ஷிப்பும் இந்த பக்கமாக திரும்ப பார்க்கும். ஏன்னா அந்த இடத்துல எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு இவனும் ஷிப் கேப்டன் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது தம்பி உனக்கு கண்ணுக்கு தெரியலையாப்பா அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்குப்பா எல்லாமே, நீ இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு போட்டாக தாங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன தம்பி விளையாட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது தான் அவனுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் வரும். எனக்கு இவ்வளோ தூரம் வந்தது அதுக்காக தான், அதனால் எனக்கு ஒரு போட்டு தாங்க, அதுக்கு பதிலாக நீ இந்த மோதிரத்தை வச்சுக்கோ, இந்த மோதிரம் வந்து ப்ளூ டைமண்ட்ஸால் பண்ணது, இதை நீ வித்தனை வச்சுக்க, சம காசுக்கு போகும், எனக்கு கோடி ரூபாய்க்கு இது ஒர்த்து அப்படின்னு சொல்லும்போது அவனை சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த இன்லாண்ட் காரங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவன் அதை பார்த்துட்டு தான் லாஸ் ஒன்று நினைப்பான். அந்த ராணி எல்லாத்துக்கும் கெட்டவங்க தான், அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த இன்லாண்ட் கூட போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இவன் கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் செத்து போய் கிடப்பாங்க. ஏன்னா அந்த இடமே எரிஞ்சு போயிட்டு எல்லா பில்டிங்ஸும் டேமேஜ் ஆகி அங்கே எல்லாமே செத்து போய் பணமாக கிடப்பாங்க. அப்போ இவனும் அவங்க கொடூரமாக செத்துருக்கவங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவான், கொஞ்சம் பயப்படுவான், வருத்தப்படுவான். அப்போ அதையும் பார்த்துட்டு வால்டரும் இங்கே எல்லாமே நம்ம பிளான் படி தான் நடக்குது, என்ன செபாஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் இங்கே பார்த்துட்டு இருப்பான். நம்ம செபாஸ்டியன் அங்கே தான் நின்றுட்டுருப்பான். அப்போ இவனும் நம்ம சினியில் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து பிளாக் வந்து கீழே உடஞ்சி விழும். அப்போது நம்ம ரெண்டு தான் வந்து காப்பாற்ற அப்போ என்ன தம்பி உனக்கு கண்ணு தெரியலன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் நம்ம மாஸ்டர் பார்த்தோன்னே மாஸ்டர் தப்பாக நினச்சிக்காதீங்க மாஸ்டர், ஏதோ தப்பாக நடந்து போச்சு, எனக்கு ஒழுங்காக தெரியலன்னு உடனே சரி பொறு என்னாச்சு சொல்லு நம்ம மேன்ஷன் அழிஞ்சிக்கிட்டே வருது மாஸ்டர், எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது யார் அப்படின்னு கேட்கும்போது ப்ளூட்டோ எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம வால்டர் சொல்லுவான் என்ன செபாஸ்டியன் பார்க்குறல இதுக்கு நெருப்பு எவ்வளோ எரியுதுன்னு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் என்ன நெருப்பு, இதோட நான் பெரிய நெருப்புகளே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அதுக்கு என்ன இதையும் கூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெருப்பை ஆனால் நல்லா கூட்டிடுவான். இப்போ எல்லாரையும் அன்க்ளீனாக இருக்கிறவங்களாம் க்ளீனாக பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது செபாஸ்டியன் இங்கே பார்த்துட்டு இருப்பான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்களும் அந்த மேன்ஷன் பக்கத்தில் வரலான்னு பார்க்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ப்ளூட்டோ வெறி கொண்டு எல்லாத்தையும் எரிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பீடி வச்சு நம்ம குக்கரை என்ன பண்ணிட்டு இருப்பாரு, சுட்டுக்கிட்டு இருப்பார். அதுவும் ரப்பர் புல்லட்டை வச்சு சுடுவார். அப்போ நம்ம ஜாக்கோ சொல்லுவான் இல்லை வேணாம் அவனை காயப்படுத்தாத, ஏன்னா நம்மளும் அவனும் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட நம்ம ப்ளூட்டோவை பற்றி சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அவனை காயப்படுத்தக்கூடாது, கொல்லவும் கூடாதுன்னு. அப்போ வந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீன்னு சொல்லிட்டு நம்ம சிலின்னு கேட்பான். நீங்கள் சிலித்தனமாக பண்ணாதீங்க சொல்லும்போது தான் நம்ம வால்டரும் பாத்தியாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செபாஸ்டியன் பார்க்க சொல்லுவோம். அப்போ தான் நம்ம செபாஸ்டியன் சொல்லுவான் உங்ககிட்ட செக்மேட் வந்துகிட்டு இருக்கு, எப்படி தப்பிக்க போறீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ இந்த அன்க்ளீனான பர்சன்ஸ்லாம் அழிச்சிட்டேன்னா பிறக்கிறவங்க எல்லாருமே க்ளீனான பர்சனாக பிறப்பாங்க, அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது செபாஸ்டியன் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க சொல்லுவாங்க அந்த மான்ஸ்டரை கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஈவரக்கு எல்லாமே சொல்லிட்டு போயிடுவான். இவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஸ்டக் ஆயிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் பழகிட்டவொடனே அவங்க கொல்ல சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சீனிலும் சீக்கிரம் அதை பண்ணுங்கன்னு சொல்லுவோன்னே எல்லாரும் கொள்றதுக்கு இது பண்ணுவாங்க. இவனை இந்த குதிரையை எடுத்துகிட்டு சீக்கிரம் போய் ராணியை பார்த்து இதெல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த மேன்ஷனுக்கு அவங்களோட கோட்டைக்கு போவான். கோட்டைக்கு உள்ளே போய் பார்த்தா எல்லாம் சிலை மாதிரி நிற்பாங்க. இவனும் உள்ளே போயிட்டு எல்லாரும் பார்த்தா அப்படியே ஸ்டாச்சு மாதிரி செஞ்சு வச்ச சிலை மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. இவனும் போயிட்டு ராணியோட ரூமுக்கு போயிட்டு ராணின்னு கேட்பான். அங்கே பார்த்தா அவங்க கொடூரமான முறையில் செத்து கிடப்பாங்க. செத்து கிடந்த உடனே அந்த நேரம் பார்த்து இவன் அப்படியே ஒரு ஷாக் ஆயிடுவான். அப்புறம் பார்த்தா அந்த மேடு வந்து பார்த்துட்டு கொலைன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கொலைன்னு கத்த ஆரம்பிச்ச உடனே அங்கே இருந்த செக்யூரிட்டிஸாக வந்து இவனுக்கு சரௌண்ட் போட்டு நீ இந்த கொஞ்சம் கொலை பண்ணுன்னு சொல்லும்போது இல்லை நான் அந்த கொலை தடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா நான் கொலை பண்ண வரல, நான் ஃபேண்டமையோட வம்சம் அப்படி சொல்லும்போது டப்புன்னு சுட்டுருவாங்க. இவனை சுட்ட உடனே அந்த இடத்துலையும் விழுந்துருவான். விழுந்த உடனே இந்த எங்கே போய் தொலைஞ்சானோ இந்த செபாஸ்டியன் சொல்லிட்டு கதறிட்டு இருப்பான். பார்த்தா அந்த சிம்பிள் வந்தோடனே இப்போ மாதிரி வரதுக்கு அவனுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னோடனே
டக்குன்னு பார்த்தா இவனை சரமாரியாக சுடுவாங்க. ஆனால் எந்த புல்லட்டுமே அவன் மேலே படாது. பார்த்தா நம்ம செபாஸ்டியன் அந்த இடத்துல சமனாகி அந்த புல்லட் எல்லாமே பிடிச்சிட்டு திரும்ப வீசி அவங்கள போட்டு தள்ளிடுவான். சாரி மாஸ்டர் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான். மீதி ஒருத்த மட்டும் அங்கே நின்றுட்டு இருப்பான். அப்போ இவனும் என்ன மாஸ்டர் சாசை ஊற்றி படுத்து கிடக்கீங்கன்னு சொல்லும்போது, சாசை ஊற்றி படுத்து கிடப்பேன் கொஞ்சம் விட்டு எனக்கு பாடையில் போய் வச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் தூக்கிட்டு போவான். இன்னும் ஒருத்த மட்டும் உயிரோட இருப்பானா, அவன் இவனை பார்த்து பயந்துக்கிட்டே இருப்பான். இவனும் அவனை தூக்கிட்டு அப்படி நார்மலாக போகும்போது சொல்லுவான், நீ மனுஷனா இல்லை யார் நீ அப்படின்னு கேட்கும்போது, நானா நரகத்துலேருந்து வந்து ஒரு சின்ன வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிருவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் வந்து வந்துக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. இன்னும் 1K அடிக்கிறதுக்கு இன்னும் பக்கம் தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை மேக்ஸிமமான சப்போர்ட்டை கொடுங்க சரியா. ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஆனால் இப்போ போடுற வீடியோக்கு எதுக்குமே சப்ஸ்கிரைபும் இல்லை, லைக்கும் இல்லை, வியூஸ் மட்டும் கொஞ்சம் போகுது. அதை பற்றி சந்தோஷப்பட வேண்டியதான் சரியா. அதனால் நல்லபடியாக எனக்கு ஏற்றி விடுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கோஜனமி தமிழ்.